ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் சொல்லாம கொள்ளாமல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டேய் நீ ஸ்டார் வார்ஸோட செலிப்ரேஷன் தான் சீனாலையும் ஜப்பான்லையும் போயிட்டு இருந்துச்சு. நீங்க பாட்டு திடீர்னு இதை சொல்லாம கொள்ளாம அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் அந்த 11 மணிக்கு மேலே தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன கெஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி வந்து பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் எல்லாமே படிச்சதுமே வந்து காமிக்லேயுமே இருந்தது என்னன்னா சூசன் ஸ்டாம் வந்து பிரெக்னென்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தராக இருக்கிறதா வந்து கேலக்டர்ஸ் தேடி வருவார்ன்ற மாதிரி ஒரு கதை இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து மேபி டிஸ்பிளே பண்ணலாம். ஏன்னா வந்து ஃப்ராங்க் ரிச்சர்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் உள்ள மனுஷன். சென்ட்ரி எல்லாத்தையுமே தாண்டி தூக்கி சாப்பிட்டுருவாரு ஃப்ராங்க் ரிச்சர்ட். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்குமே வந்து இவர் ஒரு எப்படி சொல்றது எல்லாத்தையும் விட ஒன் ஆஃப் ஹைப்பர் லெவல் ஒரு மோடுன்னு வச்சுக்கோங்களேன், காட் லெவல் மோடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பவர் இவருக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரை தேடி தான் மேபி கேரக்டர்ஸ் உள்ள வரலாம் பூமிக்கு அப்படின்ற மாதிரியுமே ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று கேரக்டர்ஸை ரிவீல் பண்ணிட்டீங்க ஓகே, அது எப்படா நீங்கள் இந்த சூசன் ஸ்டாம் வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஓகே, பட் என்ன இருந்தாலுமே ஒரு ஃபீமேல் சில்வர் சஃபர் எப்படா நீங்கள் காமிப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த காமிக்கில் இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த ஃபீமேல் கேரக்டர் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலியா கார்ட்னர். ஸோ அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நடிச்சிருந்துருக்காங்க. ஸோ இந்த எப்படி 2005 2007 அந்த டைமில் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்துச்சுல, அதுக்கப்புறம் வந்து சாஃப்டாக ரீபூட் பண்ணி 2015 ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ரிலீஸ் பண்ணாங்க. அது படுத்துருச்சு. பட் 2005 2007 உள்ள ஒரு எப்படி சொல்றது ஒரு அகைன் அடுத்த ஒரு சீக்வல் மாதிரி ஒன்று விட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சஃபர் வருவார். அவரை பிடிக்கிறதுக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் ஜானியாக இருந்தார்ல, ஸோ அப்போ இருந்த நம்ம கிறிஸ் இவான்ஸ், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பூமியை விட்டு வெளியே போயிட்டு அந்த சப் போர்டை தொடுவார். ஸோ சப் போர்டை தொடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷாக் ஆகி கீழே விழுவார். இது அதே மாதிரி ஷாக் ஆகி கீழே விழுந்திருக்காங்க. அதே கதை மாதிரியே கொண்டு வந்திருக்கீங்களேடான்ற மாதிரிலாம் வந்து யாரும் ஷாக் ஆயிட வேணாம். மேக்ஸிமம் இதில் வந்து கேரக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பூமிக்கு வந்துடுறாருன்ற மாதிரி அப்படி தான் காட்டியிருக்கிறாங்க. ஸோ காலடி கரெக்டாக காட்ஸிலாவோட இது மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. காலடி கரெக்டாக அப்படி வந்து பதியுது பூமியில், அந்த மாதிரி வந்து காமிச்சிருந்துருக்காங்க. அதில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் இன்னொன்று வழக்கம் போல் நம்ம இந்த சில்வர் சர்ஃபர் தான் வந்து நம்ம கேரக்டர்ஸோட ஒரு கையால் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க கீழே தான் வந்து வேலை பார்க்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்து இது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை எடுக்கிறது தான் வந்து நம்ம ஆள் வராரு அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லாமல் சொல்லுவாங்க ட்ரெய்லரில். ஹீ இஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து ரீட் ரிச்சர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து ரொம்ப நாளாகவே வந்து அவரோட பவரில் எங்கடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒரு வழியாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கோட பவர் என்ன அப்படின்றத வந்து ஒரு சின்ன பில்டிங்லாம் பார்ட்ஸாக வந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து பிடிக்கிற மாதிரியுமே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஒருத்தவங்களோட பவரையுமே காமிச்சிருப்பாங்க. பட் அதே மாதிரி இன்னொன்று அவர் வந்து நிறைய ஃபார்முலாவாக எழுதிக்கிட்டு இருப்பார். அதெல்லாமே வந்து இல்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு வரப்போ ஒரே ஒரு விஷயம் அவர் வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண போய் சயின்டிஃபிக்கலாக வந்து மிஸ் ஆகி ஏதோ ஒரு போர்ட்டல் மூலமாக தான் வந்து கேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பூமிக்கு வராரோ அப்படின்ற மாதிரிமே தான் வந்து மேபி கதை எழுதப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. அண்ட் அதே மாதிரி வந்து சைடில் காமிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து அவர் உருவத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து அவர் அமைச்சிக்க முடியும். என்னப்பா கேரக்டர்ஸ் வந்து காட்சிலா ஜெய்சான்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிட வேணாம். காமிக்கில் வந்து இதை விட்டு நம்ம பெரிய லெவலில் வந்து கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்துருக்கணும். முக்கியமாக 2007 ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் வந்து பூமியை விட பல மடங்கு பயங்கரமாக வந்திருப்பார். அவர் நினச்சா வந்து லட்டு மாதிரி வாயில் சாப்பிட்டு போயிடலாம் பூமியை. பட் ஆனால் அவர் தேவை ஏதோ ஒன்று இருக்குது. அது வந்து சூசன் ஸ்டாமோட வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குழந்தை தான் ஃப்ராங்க் ரிச்சர்ட் தான். ஸோ அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேடி வருவான்ற மாதிரி கதை இருக்கும். இப்படி தான் வந்து கண்டிப்பாக போகும். அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த்தில் இந்த இப்போ அவங்க இருக்கிற அந்த 90s 60s அந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இருக்கிற இடத்துல வந்து அவெஞ்சர்ஸே கிடையாது. இவங்க மட்டும்தான் ஒன் ஆஃப் த சூப்பர் டூப்பர் ஹீரோஸாக இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபேமிலி வைஸாகவும் சரி, எமோஷனலாக கனெக்ட் ஆகணும். அதே மாதிரி சூப்பர் ஹீரோ வைஸாகவும் சரி, இங்கே வந்து எங்கே டாக்டர் டூமை கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எண்டில் வந்து இவங்க இந்த எர்த்தை விட்டு வேறு எங்கேயாவது வேறு போர்ட்டல் மூலமாக போகலாம் தெரியலை. பட் ஆனால் அது வந்து மூவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து அங்கங்கே கண்டுபிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோ இருந்தாலும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.